ஒரு காலகட்டத்தில் எளிமையான வாழ்க்கையை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன். ஒரு இல்லத்திற்கு சென்றால் யாராவது புதிதாக 4 பேர் வந்தால் அவர்களிடம் அமர்வதற்கு மரச்சாமான்கள் கூட இருக்காது. பெண்களிடம் அமர்வதற்காக அவர்கள் பாயை விரிப்பார்கள். பெண்களும் பாயில் அமர்வார்கள். பாயில் அமர்கிற போது முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வரவில்லை. ஆண்கள் அமர்வதற்கு பக்கத்து வீட்டிலிருந்து 2 இரும்பு நாற்காலிகள் வாங்கி வந்து அதை அங்கே போடுவார்கள். அந்த இரும்பு நாற்காலிகள் ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களை தாங்கும். வீடு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, ஒரு முற்றம், அவ்வளவுதான். சின்னதாக இருக்கும் வீடு. சிறுக கட்டி பெருக வாழ்ந்தார்கள். பெரும்பாலான வீடுகளில் காலை உணவு என்பது பழைய சாதம்தான். வாரத்திற்கு 1 நாள் 2 நாட்கள் தான் இட்லி தோசை இருக்கும். அதை பலகாரங்கள் என்று அழைப்பார்கள். அரைப்பது சிரமம். ஒருவர் அதை அரைப்பார்கள், இன்னொருவர் தள்ளி விடுவார்கள். தள்ளி விடுபவர்களுக்கு ஏதாவது அவர்கள் கதை சொன்னால்தான் அரைப்பவர்கள் அரைப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அதே கதையை சொல்வார்கள் அவர்கள் அரைக்கும் போது. அதுதான் அரைத்த மாவையே அரைப்பது. 4 துணிகள் தான் இருக்கும். 1 இடையில், 1 கொடியில், 2 பெட்டியில். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த ஊரிலே ஒரு திரையரங்கம் இருக்கும். அந்த திரையரங்கத்தில் மாதம் ஒரு படம் போடுவார்கள். அந்த ஒற்றை திரையரங்கம் தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு பூங்கா. அதிலே பார்த்த திரைப்படத்தை அடுத்த திரைப்படம் வரை சொல்லிக்கொண்டு மாய்ந்து மாய்ந்து போவார்கள். கடிதங்கள் தான் அன்று போக்குவரத்து. வீட்டிலே ஒரு வளைந்த கம்பி இருக்கும். வந்த கடிதங்களை எல்லாம் அதிலே கொண்டு போய் சொருகுவார்கள். ஈமக்கிரிக்கான கடிதங்களை மட்டும் உடனே கிழித்து போடுவார்கள். வைத்து கொள்ளவே பயம். அன்று தொலைக்காட்சி இல்லை, தொலைபேசி இல்லை, மின்னணு சாதனம் இல்லை, கடனி இல்லை, அரைக்கிற மிக்சி இல்லை, ஆட்டுகிற கிரைண்டர் இல்லை. ஆனால் மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். இப்படி இருந்த வாழ்க்கை இன்று ஆடம்பரங்களின் தொகுப்பாக மாறிவிட்டது என்பது வருத்தப்படுகின்ற ஒன்று.